இங்க ஒரு ஆஸ்ட்ரோனட் ஒரு வேற்று கிரகத்துல இருந்து ஒரு சின்ன ஆப்ஜெக்ட கண்டுபிடிக்கிறான். அதை ஜூம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது குட்டியா இருக்க ஒரு ட்ரக்னு தெரியுது. உடனே அவனோட கேப்டனை அதை எங்க இருந்து கண்டுபிடிச்சானோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். பார்த்தா அந்த இடத்துல பூமியில இருக்க மாதிரியே மினியேச்சரா ஒரு உலகமே இருக்கு. அது மட்டும் இல்லாம மனுஷங்க மாதிரியே பல மடங்கு சின்னதா ஏலியன்ஸும் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஏலியன்ஸ்க்கு அவங்கள பார்க்க பெரிய ஜெயின்ஸ் மாதிரி தெரியவும் பயத்துல அங்கே இங்கேயுமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க பயத்தை பார்த்த அந்த ஆஸ்ட்ரோனட்டுக்கு ஒரு ஐடியா வருது. அவன் அந்த உலகத்தோட கடவுளா மாறிடலான்னு முடிவு பண்றான். ஆனா கேப்டன் அவங்கள தொந்தரவு பண்ணாம அப்படியே விட்டுட்டு ரிப்பேர் ஆன ஷிப்பை மறுபடியும் பிக்ஸ் பண்ணிட்டு பூமிக்கு திரும்புறதா சரின்னு நினைக்கிறான். பார்த்தா அந்த ஆஸ்ட்ரோனட் அதுக்கு ஒத்துக்கிறாம அவன் பவரை காட்டுறன்னு அங்க இருக்க பில்டிங் எல்லாத்தையும் நசுக்க ஆரம்பிக்கிறான். அதனால கடுப்பான கேப்டன் அந்த ஆஸ்ட்ரோனட்டை அடிக்க ஆரம்பிக்க அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறமா கேப்டன் அந்த ஏலியன்ஸை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு அவன் ஷிப்பை ரெடி பண்றதுக்காக கிளம்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஷிப்பை ரெடி பண்ணிட்டு கேப்டன் அந்த ஆஸ்ட்ரோனட்டை தேடி வந்தா அந்த உலகத்துக்கு நடுவுல அவன் சிலையை பெருசா செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஆஸ்ட்ரோனட் ஆல்ரெடி அவங்க எல்லாரையும் அடிமைகளாக்கி அவங்க கடவுளாவே மாறி இருப்பான். உடனே கேப்டன் ஷிப் லான்ச் ஆக 15 நிமிஷம் தான் இருக்குன்னு அவன் பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு வேகமா ஷிப்புக்கு வர சொல்லி ஆர்டர் கொடுக்கறான். ஆனா அந்த ஆஸ்ட்ரோனட் அவனுக்கு கடவுளா இருக்கதான் பிடிச்சிருக்குன்னு கண்ணை காட்டி மிரட்டி கேப்டன் அங்க இருந்து அனுப்பி வச்சிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஷிப் லான்ச் ஆகிற சத்தம் கேக்குது. உடனே அந்த ஆஸ்ட்ரோனட் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த ஏலியன் உலகத்தை அழிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா உங்க கடவுளை கோவப்படுத்தினா இதுதான் நடக்குன்னு சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்ப சடனா இன்னொரு ஷிப் உள்ள வர சத்தம் கேட்கவும் அவன் அவங்க எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்றான். பார்த்தா இவனை விட பல மடங்கு பெருசா 2 ஏலியன்ஸ் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே இங்க ஒரு கடவுளுக்கு தான் இடம் இருக்குன்னு அவங்க 2 பேரையும் கிளம்ப சொல்லி இவன் கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப அவங்கள ஒருத்தனுக்கு இவன் கத்துற கேட்டு இவன் இருக்கிறத நோட் பண்ணிடுறான். உடனே அவனை கையில எடுத்தவன் அவனை கேஷுவலா நசுக்கி போட்டுட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க.